பேங்க் பிரான்ச் மேனேஜர் பேசுகிறேன் விஜயகுமார் சார். இந்தியன் பேங்க்ல தான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். அதை ரினிவல் பண்ணோம், பதிவு பண்ணோம். புது கார்டு வந்துருக்கும் சார். பழைய பாஸ்புக் பழைய கார்டு ஒர்க் ஆகாது, யூஸ் ஆகாது. சரிங்களா? புரியல சார், சொல்லுங்கள். அது 5 நாள் முன்னாடி இந்தியன் பேங்க்ல தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். மெசேஜ் பார்த்தீங்களா இல்லையா சார்? நான் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லையே சார், எதுவும் பார்க்கலையே. ரொம்ப சாரி சார். ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க்கில் கொடுக்கவில்லைங்க சார். கேஒய்சி அப்டேட் பண்ணோம், லிங்க் பண்ணோம். நாளைக்கு புது கார்டு வந்துருவோம். பழைய பாஸ்புக் பழைய கார்டு ஒர்க் ஆகாதுங்க சார். ஓகே ஓகே சார். அது அப்படியா? பழைய கருப்பு கலர் கார்டு இருக்குங்க, அது கார்டு ஒர்க் ஆகாது, யூஸ் ஆகாது. சரிங்களா? ஓகே ஓகே சார். கார்டில் பாருங்க சார், டேட் அது பழைய கருப்பு கலர் கார்டு ஒர்க் ஆகாது, யூஸ் ஆகாது. சிஸ்டம் மாற்ற இருக்குங்க. சரிங்களா? 26 வந்துருச்சுல. ஆமாம் சார், 26 வந்துருச்சு. இந்த ஆல்ரெடி ஒர்க் ஆகாம தான் இருக்கு. அது பழைய கருப்பு கலர் கார்டு இருக்கு, அது கார்டு ஒர்க் ஆகாதுங்க சார். இப்போ பழைய கார்டு கையில் இருக்கா இல்லையா? ஓ அப்படியா, ஒர்க் ஆகாதா? எந்தா சார் இந்த இருக்கு சார், எந்த இருக்கு. ஆமாம், இந்தியன் பேங்க் கார்டில் பாருங்க சார், டேட் எவ்வளோ இருக்குது சார்? டேட் சொல்லுங்கள் சார். 30 இருக்கு, 32 கொஞ்சம் பாருங்க சார். ஒரே நிமிஷம் இருங்க சார், எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. சார் சொல்லுங்க, என்ன வேணும் சார்? எடுத்து கார்டில் பாருங்க சார், டேட் எவ்வளோ இருக்குது சார்? முடியாத டேட் சார். 30 இருக்கா, 31 சார்? என்ன டேட் சார் அதில்? 30, 31. வேலிடிட்டி வேலிட் த்ரூ டேட் சார், எக்ஸ்பைரி டேட் சார். ஓகே, 30, 31 ரெண்டுமே இல்லையே சார் அதில். எவ்வளோ டேட் இருக்குது சார்? டேட் சொல்லுங்கள் சார். டேட் வந்து 26 தான் சார் இருக்கு. 26 பிப்ரவரியோட முடிஞ்சிருச்சு சார் இந்த. ஓ, பிப்ரவரி 26? ஆமாம் ஆமாம். ஓகே சார். ஓகே, வேற என்ன சார் வேணும்? ஹலோ சார், வேற என்ன சார் வேணும் இதில்? சார் 2/26 இருக்குங்களா? ஆமாம் ஆமாம் சார், 2/26 தான் இருக்கு. அது டேட் முடிஞ்சாச்சுங்க சார். ஆமாம் ஆமாம், முடிஞ்சிருச்சு சார். அது புது கார்டு வந்திருக்கா? புது கார்டு வந்திருக்கீங்களா? இன்னும் புது கார்டு வரல சார். நான் இனிமேல் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கீங்க. எந்த பிரான்ச்லேருந்து பேசுகிறீங்க சார்? நான் வந்து ஹெட் ஆஃபீஸ் மெயின் பிரான்ச்ல தான் கேட்குறாங்க சார். ஹெட் ஆஃபீஸ்லேருந்தா சார்? ஓகே ஓகே சார். ஓகே, வேணா எனக்கு அப்ளை பண்ணுங்கள் சார். அப்ளை பண்ணிட்டீங்களா நீங்கள் புது பிரான்ச்சுக்கு, ஆமாம், புது கார்டுக்கு? ஓகே சார். எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா நான் வீட்டு அட்ரஸ்லாம் இருக்கா சார் அனுப்புறதுக்கு? ஆமாம், உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். கொரியரில் இந்த சைன் போட்டால் ரிசீவ் பண்ணால் அப்புறத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா சார்? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாஸ்ட்டு பணம் எவ்வளோ எடுத்துருக்கு சார்? லாஸ்ட்டு பணம் வந்து நான் சும்மா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் தான் சார் இருக்கும். ஏதாச்சும் நான் இன்னும் எதுவும் எடுக்கல, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு நீங்கள் பணம் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க ஆன்லைன்லேருந்து? ஆன்லைன்லேருந்து எனக்கு ஞாபகம் இல்லையே சார். எனக்கு அக்கௌண்ட்லேருந்து மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சார்? அக்கௌண்ட்டில் என்ன ஒரு 15,000 to 20,000 இருக்கும் சார். ஓ ஓகே. என்ன சார், நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? பிரான்ச் மேனேஜர் உங்களுக்கு தெரியாமல் இருக்காதா? தெரியும் சார், கொஞ்சம் சிஸ்டம் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? ஓஹோ, சரிங்க சார். சரி, ஓகே ஓகே ஓகே. வேறு என்ன டீட்டெயில்ஸ் சார் வேணும்? ஆர்பிஐ கவர்மெண்ட் ரூல்ஸுங்க சார். பழைய பாஸ்புக் பழைய கார்டு பழைய செக் புக்ஸ் எல்லாம் பார்த்துங்க சார். சரிங்களா? சிஸ்டம் மாற்றிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், அது மாதிரி கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சிஸ்டமில் உட்காந்துருக்குங்க சார். ஓகே ஓகே சார். உங்களுக்கே முடிச்சா வேற ஆளுக்கே பண்ணோம் சார். உங்கள் ஃபேமிலியில் யார் பேரில் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்? எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே இருக்குது சார். இந்தியன் பேங்க் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே. ஏடிஎம் கார்டு கையில் இருக்குங்களா? வைஃபோட அக்கௌண்ட்டு? இல்லை சார், நான் இப்போ வெளியே இருக்கனால அவங்க அக்கௌண்ட்லாம் இல்லை. நான் கண்டிப்பாக போனால் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோடது தான் இருக்குது. வணக்கம் மக்களே. இதுக்கு மேலே கால் ரெக்கார்டு இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இதுக்கு மேலே பொறுமையாக பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவனும் நம்மளுக்கு அசிங்கமாக அவனும் பேசலாம், நம்மளும் பேசலாம். சரி, மாற்றி பேசிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் வந்து யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆப்ஷனில் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. இந்த வடக்கன்ஸோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்ம பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாத்தையும் எடுக்கணும். அதுதான் அவங்க மெயின் கோலே. அதுக்கு என்ன மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வாய்ஸ் இருந்துச்சுல, அதே ஐடியா தான். உங்கள் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு வந்து புது கார்டு வந்திருக்கு, உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும், அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதை பார்க்குற மக்கள் அந்த ஓடிபி மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படியே பேங்க்கில் இருக்க எல்லா காசையும் எடுத்துருவாங்க, மொட்டையை அடிச்சிட வேண்டியது தான். அப்புறம் உங்களுக்கு ஆர்பிஐ கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, உங்களை பிரான்ச்லேயும் இருந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து கால் பண்ண மாட்டோம், ஓடிபி கண்டிப்பாக கேட்க மாட்டோம், அப்படியே கால் பண்ணாலும் டைரெக்டாக பேங்க்கை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே டவுட்டாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க உங்கள் அக்கௌண்ட் பிரான்ச்சுக்கு போயிட்டு டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க. தயவுசெய்து அந்த ஓடிபியை மட்டும் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க.
இதே மாதிரி எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனும் வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அவன என்ன மாரி கலாய்ச்சிருக்கேன்னு மட்டும் நீங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட கேளுங்க. ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் பேசுறாராம் அப்படின்ட்டு சொல்லி என்கிட்டயே வந்து மொக்க வாங்கிட்டு போனான். கிட்டத்தட்ட அது ஒரு 10 நிமிஷம் வாய்ஸ் செம்மையா இருக்கும். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். நீங்க மறக்காம கேளுங்க. ஆட் பண்றேன். சார் நான் எஸ்எஸ்சி பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சார். ஐசிஐசி மேனேஜரா? ஆமாம் சார் சொல்லுங்கள் சார். எடுங்க சார், கார்டு கையில் எடுங்க. கார்டு என்ன ஓ, ஏடிஎம் கார்டு இருக்கு சொன்னீங்கல்ல? ஆமாம் 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 சார். எங்கே, எந்த பிரான்ச் சார் நீங்கள்? சார் எங்கே மெயின் பிரான்ச்லேருந்து பேசுகிறீங்களா சார்? ஆமாம் சார். ஓகே ஓகே சார், சொல்லுங்கள் சார். என்ன இப்போ என் கார்டில் என்ன பிரச்சனை சார்? கார்டை உங்களுக்கு ரீஆக்டிவேட் பதிவு ஆகலை சார். திருப்பி பதிவு பண்ணணும், அப்புறம் நீங்கள் ரெகுலர் நல்லா யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் கால் பண்ணிவிட்டு ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓகே சார் ஓகே சார், ஒரே நிமிஷம். ஆமாம், கொஞ்சம் கார்டை ஒரே மினிட் கையில் எடுங்க சார். எடுங்க. அது ஒரே நிமிஷம் சார். சரி, இப்போ இது எங்கள் அண்ணன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த கார்டு என் பேரில். ஆமாம். அண்ணன் இல்லை, இப்போ என்கிட்ட கார்டு இருக்கு. நான் அண்ணனுக்கு தெரியாமல் இப்போ சொல்ல முடியுமான்னு எப்படின்னு தெரியல. நீங்கள் கார்டில் நம்பர் போட்டிருக்காங்க, அந்த நம்பர் சொல்லுங்க. உடனே செல்லு மெசேஜ் வரும், கார்டு அக்கௌண்ட்டும் ஓப்பன் ஆகும் சார். அப்புறம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ண முடியும் சார். ஓகே சார், அப்போ அண்ணன்கிட்ட கேட்க தேவையில்லை. அவரு தான் மெயினாக இப்போ காசுலாம் போட்டுட்டு இருக்காரு. அதில் எதுவும் பிரச்சனை வராதுல்ல சார்? இன்னும் ப்ராப்ளம் வராது சார், ஒன்றும் பிரச்சனை வராது. இதில் உங்களுக்கு கார்டு வெரிஃபை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் கால் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். ஏன்னா அவரு தான் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட், அவர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இதில். அப்புறம் அவருக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் என்ன தான் கத்துவாருங்க சார்? ஒன்றும் சார்ஜ் இல்லை சார், ₹1 காசு இல்லை. இது கட்ட ஆகிறது சார் உங்களுக்கு ஒன்றும். இந்த மாதிரி தான் சார் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இப்படி தான் பேசினாங்க. எடுத்துட்டாங்க காசு. இது ஒரு 30,000 கிட்ட போயிடுச்சு சார். அதனால நம்ம யாரையும் நம்புறதே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீங்கள் எந்த மெயின் பிரான்ச்ல பேசுறீங்களா? ஆமாம் ஆமாம், யாருமே நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் சீக்ரெட் நம்பர் சொல்லக்கூடாது சார். அக்கௌண்ட் நம்பர் சீக்ரெட் நம்பர் சொல்லணும். நீங்கள் அவங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துகிட்டே போயிடுறாங்க சார். ஓகேங்களா? 30,000 வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டாங்க சார். ஏன்னா அவ்வளோதான், ரொம்ப போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கௌண்ட் நம்பர் சீக்ரெட் நம்பர் நீங்கள் சொல்லக்கூடாது சார். அக்கௌண்ட் நம்பர் சீக்ரெட் நம்பர் சொல்லக்கூடாதா? சரி. ஆமாம், போன தடவை பண்ணவங்க அக்கௌண்ட் நம்பர் தான் சார் கேட்டிருந்தாங்க. அச்சோ, அதை தான் சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பரும் ஓடிபிலாம் வந்துச்சு, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஓடிபிலாம் வருமா உங்களுக்கு? எனக்கு என்ன சார் ஓடிபிலாம் வருமா சார்? இல்லை சார், இதை கார்டை வெரிஃபை ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெசேஜ் வரும். ஓகேங்களா? இந்த மெசேஜில் 6 நம்பர் சொல்லணும், பார்த்துட்டு கார்டு அவங்களுக்கே ஓப்பன் ஆகும் சார். ஓகே ஓகே சார். காசெல்லாம் எடுத்துட மாட்டீங்களா? ரொம்ப பயமாக இருக்குது சார். ஐயோ. என்னங்க? காசெல்லாம் எடுக்க மாட்டீங்களா சார்? இதுல இருந்து ஆல்ரெடி பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, காசெல்லாம் எடுத்துட மாட்டீங்கல்ல? நீங்க மேல நம்பர் சொல்லுங்க சார், மேல நம்பர் சொல்லுங்க, அப்புறம் நான் எல்லா டீடைல்ஸ். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சார். நீங்க காசை எடுக்க மாட்டீங்கன்னா சொல்லுங்க, எடுக்கிறதா இருந்தா நம்ம வேற மாதிரி பண்ணலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி எனக்கு 30,000 போயிருச்சு. இதுல காசு எடுத்துட்டாங்க போன தடவை 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் என்ன சொன்னா, சார் ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் சொல்லி எடுத்தான். இப்போ பார்த்தா காசு எடுத்துட்டான். இப்போ நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் வேற மாதிரி ஐடியா சொல்றேன். சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, காசு இருந்தால் எடுத்துக்கங்க தாராளமாக. எங்கள் அண்ணன் தான், அவன் ஒரு புறம்போக்கு தான், செம்ம காண்டேற்றிட்டு இருக்கான். என்ன வச்சிருப்பான், ஒரு 50,000 இதில் காசு வச்சிருக்கான். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், எடுத்துடுறேன். நான் மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேரிங் வேணும் இதில். சொல்லுங்க. சொல்லுங்க, மேல நம்பர் சொல்லுங்க சார், அப்புறம் நம்ம சொல்லுங்க. நான் சொல்றேன், எனக்கு நீங்க ஷேரிங் தர மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா தரேன் சார். உண்மையா நான் சொல்றேன். நீங்க எனக்கு போன தடவை எனக்கு எடுத்துட்டாங்க, அவன் 30,000 எடுத்துட்டான். அவன் கார்டு காசே தரல எனக்கு. சப்போஸ் நீங்களும் எடுக்கிற மாதிரி இருந்தா தாராளமா. ஏன்னா எங்க அண்ணன் எனக்கு பிடிக்காது, செம்மகாண்டு ஏற்றிட்டு இருப்பான். அச்சு எனக்கு காசு போட வைப்பான். அவன் ஒரு 50,000 வச்சிருக்கான், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவன் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எடுத்துங்க 50,000. ஆனா எனக்கு அதுல எனக்கு பாதி காசு தர மாதிரி இருந்தா நீங்க தாராளமா பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அது தவிர இன்னும் பசங்க நிறைய நம்பர் இருக்கும். இந்த ஏமாந்த பசங்களாம் இருப்பாங்க, அந்த நம்பர்லாம் கூட நான் தள்ளி விடுறேன் உங்களுக்கு. சரிங்க சார். இப்போ எப்படி ஷேர் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் சொல்லுங்க. இல்லை, எனக்கு ஷேரிங் பண்ணி தரீங்களா? சொல்லுங்க. ஆமாம் சார். ஆமாம், ஷேர் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு 50,000 எவ்வளோ தரீங்க? உங்களுக்கு நான் 50-50 சார். 25,000 கொடுத்துட்டீங்களா? 25,000 எனக்கு போட்டுறீங்களா என் அக்கௌண்ட்ல? ஆமாம் சார். ஓகே சார், நான் என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தரேன், எனக்கு நீங்கள் அதில் போட்டுருங்க. சரிங்களா? கன்ஃபார்ம் போட்டுருங்களா சார்? கன்ஃபார்ம் நான் கன்ஃபார்மாக போட்டுருங்க. எனக்கு எப்படி நம்புறது நான்? நீங்கள் அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் எனக்கு போன தடவை எப்படி சார் ஏமாத்திட்டாங்கண்ணே. அவங்களுக்கு உங்களுக்கு தெரியல வேற அக்கௌண்ட் இருக்குங்களா சார்? அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கால் பண்றாங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவேன். ஆனா வந்து எல்லாரும் ஏமாத்திடுறாங்க சார்.
ஏன்னா இன்னைக்கு இந்த எங்கள் அண்ணனை எனக்கு நேற்று போட்டு செம்மடியாக வச்சுட்டான். இன்னைக்கு நான் ஏமாத்தியே அவனை எங்கள் அண்ணனை அவன்கிட்ட நான் இந்த மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஓடிபி நம்பர்லாம் சொல்லிடுறேன். ஆனால் மெசேஜ்லாம் டெலீட் பண்ணுறான். அவன் தேட்டும் காசு எங்கே போச்சுன்னு கழுத வந்து சாப்பிட்டோம். சரிங்களா? எனக்கு 50,000 எனக்கு 25,000 எனக்கு போட்டு விட்ருங்க. சரிங்களா சார்? சரி சரி ஓகே. சரிங்க சார். நீங்கள் எந்த ஏரியா சார் நீங்கள்? சார் ஏன்னா அண்ணா நகர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுங்க சார். ஹெட் பிரான்ச் சார். ஓகே ஓகே சூப்பர் சார். இதில் சார் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாச்சும் வேகன்சி இருக்குமா இந்த மாதிரி ஜாப்ல? என்ன சார்? இந்த மாதிரி ஜாப்ல வேகன்சிலாம் இருக்குமா சார்? ஆமாம் சார். ஓகே சார். நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லுவாங்க ஜாப்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான். சரிங்களா? சரி ஓகே சார். சார் சொல்லுங்கள் சார். இப்போ என்ன வேணும் எனக்கு? எனக்கு நீங்கள் எப்படி நம்புறதுன்னு தெரில. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு இப்போ 50,000 எடுத்துட்டு இப்போ இதுலேருந்து போடாமல் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து நான் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் 10,000 நான் 10,000 எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு மொத்தமே இப்போ நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரெடிட் பண்ணி இப்போ நான் எடுத்துட்டு இதில் போடுறீங்களா இல்லை எனக்கு 25,000 போட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கே போடுதுண்ணே. நீங்கள் லைன்ல இருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் போட்டோம் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்புறம் நான் உங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து அப்புறம் கால் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி பண்ணால் போக மாட்டேங்குது. இல்லை சார், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஃப்ரெண்டு உங்களுக்கு அந்த மாதிரி சிட்டிங் பண்ணல. அந்த மாதிரி சிட்டிங் பண்ணல சார். ஓகே சரிங்களா? பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி சிட்டிங் பண்ணாதீங்க சார். என்னங்க சார்? சரிங்களா? நாங்கள் எல்லாமே உங்களுக்கு பணம் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் போடுறது இல்லையா? கால் கட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓகே சார். ஓகே நீங்க காசு எடுத்துக்கிறீங்க அப்புறம் போடல எனக்கு நீங்க 50,000 என் அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துடுறீங்க. நீங்க போடல அப்படின்னா அப்புறம் நான் எங்கன்னு போய் பிடிக்கிறது? இப்போ அண்ணன் நகர்ன்றீங்க, நான் என்னால வர முடியாது. சரி ஃபோன் காலும் இப்போ பேசினா இப்படி போகாது. அப்புறம் போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அப்புறம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். திருப்பி அவன் வந்தா என்ன அடிப்பான். நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார். நான் கண்டிப்பா உங்களுக்கு அக்கௌண்ட் தான் போடணும் சார். கண்டிப்பா. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எனக்கு போட்டுருங்க, காசு போட்டுருங்க. நான் இப்பயே எல்லாத்தையும் தந்துடுறேன். சரி அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். சரிங்க சார். சொல்லிட்டாங்க சார். சொல்லுங்க. ஒரே நிமிஷம். அந்த 16 டிஜிட் நம்பர் தானே அக்கௌண்ட் நம்பரா? 16 டிஜிட் நம்பரா? 16 டிஜிட் நம்பர் இருக்கு சார். 16 டிஜிட் நம்பரா? இது இருந்தாலே போட்டுடலாமா சார்? ஆமாம். இல்லை ஏடிஎம் கார்டில் பின்னாடி அந்த 16 டிஜிட் நம்பர் இருந்தாலே அதுவே இதாயிருமா, கிரெடிட் ஆயிருமா அக்கௌண்ட்டில்? ஆமாம் ஆமாம். அதை வச்சு பண்ணலாமா சார்? அக்கௌண்ட் நம்பர் தேவையில்லையா அப்போ? இல்லை சார், அது ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் 50,000 இருக்குங்க. அந்த கார்டு நம்பர் சொல்லுங்கள். அதுலேருந்து நான் பணம் எடுத்துட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ பயணம்? 50,000 சார். காசு இதில் 50,000 இருக்கு சார். நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துறீங்க. ஆமாம் 50,000 தாராளமாக எடுத்துக்கங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு தேவையே இல்லை அந்த காசு. ஓகேவா? எனக்கு வந்து அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஷேரிங் வேணும். என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் போடணும். சரிங்களா? சொல்லுங்க. அவரு அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. அப்புறம் நான் எடுத்துட்டு அவரு அக்கௌண்ட்லேருந்து நான் சரி சார். இதில் வந்து என்ன நம்பர்? இதில் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. யார் அக்கௌண்ட்லேருந்தே போடணும் அவர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. ஓகே சார். நான் இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 41 72 அப்புறம் திருப்பி அதே மாதிரி 4 நாளாக இருக்காதா சார்? ஆமாம் சார். 15 91 80 40 60 50 சார். 50 சார். அப்புறம் இதுக்கு கீழே பாருங்க சார், டேட் இருக்குங்களா? ரெனியூவல் டேட்டா? ஆமாம். வெரிஃபைங் டேட்டு என்ன சார் இருக்கும்? டேட் சார் அதுவா? ஆமாம் 0818 சார். 0818 அப்புறம் இன்னொரு டேட் சார். இன்னொரு டேட் வேணுமா? அது எதுக்கு சார்? அது எதுக்கு? இது எக்ஸ்பைரி டேட் அப்புறம் ரெனியூவல் டேட் சார். எக்ஸ்பைரி டேட் இது எக்ஸ்பைரி 08 அப்புறம் 18 இருக்குங்களா? இது எக்ஸ்பைரி டேட். அப்புறம் ஆமாம் 08 அப்புறம் 22 சார். 22 இருக்கு 2022 நினைக்கிறேன். சரி. அப்புறம் கார்டு கொஞ்சம் திருப்பிங்க சார். கார்டு திருப்பிங்க. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். கார்டு பேக் சைட் பாருங்க சார். எத்தனை நம்பர் போட்டிருக்காங்க? 3 நம்பர் இருக்கு, 7 நம்பர் இருக்கு. கார்டு பின்னாடி பக்கம் பாருங்க.
3 நம்பர் இருக்கு சார். சொல்லுங்க சார். சொல்லவா? சொல்லுங்க சார். 186 சார். 186 சார். ஆமாம் சார். இந்த லைன் தான் சார் உடனே மெசேஜ் வரும். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் வருமா? ஆமாம் ஆமாம் சார். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன அது என்ன சொல்லணும்? அதில் நான் இது ஓடிபி எடுத்து சொல்லணுமா உங்ககிட்ட? அப்புறம் உங்களுக்கு இது இது டாப் வருது சார். ஓகே. 4 நம்பர். இப்போ உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் சார் ஒர்க் பண்ணுறாங்க? ம் உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? ஹெட் ஆஃபீஸில் எங்கே இருக்குது?